யூடிவி மார்னிங் லைட் நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். பத்திரிகைகளோடு சேர்த்த முக்கியமான தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அந்த செய்திகளுடன் கூடிய முக்கியமான தகவல்களுடன் சேர்த்து ஒரு முக்கியமான தலைப்பிலும் உங்களோடு நாங்கள் கலந்துரையாடுவதற்காக காத்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அமெரிக்காவிலே படுகொலை செய்யப்பட்ட ஜார்ஜ் ஃப்ளாய்ட் இவராக இல்லாமல் இருக்கலாம், இது அமெரிக்காவாக இல்லாமலும் இருக்கலாம். அமெரிக்காவிலே நடந்த ஒரு சம்பவத்துக்காக உலகளாவிய ரீதியில் கொதித்தெழுக்கின்ற மக்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிலே கொல்லப்பட்ட அந்த நபரை கொலை செய்த வெள்ளையின போலீஸ் இனத்தவராக கூட இவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இரண்டுக்கும் வலிவேதனை ஒன்றுதான். நேற்றைய தினம் எமது பிரதான செய்தி அறிக்கையில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளியை முதலில் பார்த்துவிட்டு வருவோம். நுகேகுட பிரதேசத்தில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியொன்றை லீசிங் முறையில் பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கான கொடுப்பனவாக 31,200 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. 3 மாதங்கள் கொடுப்பனவு செலுத்தாததால் அதற்கு 3 மாத வட்டியையும் சேர்த்து 35,000 ரூபாவை ஒரே முறையில் செலுத்துமாறு கூறி முச்சக்கர வண்டியை பறிமுதல் செய்துள்ளனர். கொரோனா நோய் பரவல் இருந்ததால் வங்கி கொடுப்பனவு, குத்தகை கொடுப்பனவு ஆகியவற்றுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் 3 மாதங்களுக்கான கொடுப்பனவை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்று முச்சக்கர வண்டி உரிமையாளர் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் விசாரிக்க இலங்கை சுய தொழிலாளர் முச்சக்கர வண்டி சங்க தலைவர் சுனில் ஜெயவர்தன முச்சக்கர வண்டி உரிமையாளருடன் குறித்த நிதி நிறுவனத்துக்கு சென்றுள்ளார். ඉතින් අර වාරිකෙත් එක මම 3000 ගානේ මම මාස මම ඉතින් මේ මාසේ 17 වෙනිදාට තියෙන්නේ වාරික මම ඒක ගෙවන්න තමයි මම හිටියේ. මේ මහත්තයා මම කිව්ව එක කියන්න බෑ. මොකද කිව්වේ? මම කිව්වේ මම මහත්තයාට කිව්වා මම සීස් කරන්නේ නැහැ. මේ අතේ තියෙන ලාඩ ඇරියසර් වැඩිපුර කීයක් හරි දාගෙන යන්න. ඉතින් පුතා බලන්නකෝ ඔයා එහෙම සාධාරණව කතා කරලා කරපු වැඩේකටයිනේ. මම ඉතින් කැෂියර් විතරයි මහත්තයා. ඔබතුමා පාතාලේ මඩින්න උත්සාහ කරනවා. පාතාලය කියන එක තියෙන්නේ මේ ලීසින් ආයතන තුල. මේ ලීසින් මෙහෙවනේ තමයි පාතාල නායකයෝ. ඔය පුංචි උන්ට ගහලා වැඩක් නැහැ. මෙන්න මුන්ට තමයි ගහන්න ඕනේ. මුංග මරලා එල්ලන්න ඕනේ. මේ පාතාලේ තමයි මේ රටේ අහිංසක මිනිසුන්ගේ සූරා කන්නේ. இது குறித்து பேசிவிட்டு வெளியே வரும்போது சுனில் ஜெயவர்தன நிறுவனத்தில் இருந்தவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பொதுவெளியில் இவ்வாறு ஒருவர் தாக்கப்பட்டு கொல்லப்படும் சம்பவம் அப்பகுதியில் வீதியில் சென்ற ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது. ஆனால் குறித்த நிறுவனம் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. குறித்த நிதி நிறுவனத்தில் முச்சக்கர வண்டியை குத்தகைக்கு பெற்றுக்கொண்ட முச்சக்கர வண்டி உரிமையாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මගේ සොයිල් ජයවර්ධන මැතිතුමා වන්දි කිව්වේ මගේ ත්‍රිවිල් එක බේර ගන්න ගිහිල්ලා මට උදව් කරන්න ගිහිල්ලා මං තරයේ ඒක මං කියනවා මාධ්‍යට. இலங்கை சுய தொழிலாளர் வல்லுநர்களின் முச்சக்கர வண்டி சங்க செயலாளர் மஹிந்த குமாரவும் இந்த சம்பவத்தில் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார். நடந்த குறித்த சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். තුන්දෙනෙක් මගේ පිටපස්සේ එළවන්න ආවා ගාන්න මම මේ දුවල ගල්ලා බේරලා මම පාගලා මට ගාලා මේ දැමෙත් තියෙනවා මගේ කකුල අතපය ඔක්කොම අතත් මේ වෙලා තියෙන්නේ. සුළුණු මාත්‍යා මේ මාව එළවගෙන යනකොට එයා වැටලා හිටියේ. சம்பவத்தில் உயிரிழந்த இலங்கை சுய தொழிலாளர் முச்சக்கர வண்டி சங்க தலைவர் சுனில் ஜெயவர்தனவின் உடல் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்கள் அனைவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நுகேகுட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 35,000 ரூபாய் பணத்தினால் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக வெட்ட வெளியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு கொல்லப்படும் சம்பவம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நடந்த அந்த சம்பவம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இவ்வாறு தான் இடம் பிடித்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, தேசிய முச்சக்கர வண்டி சங்க தலைவர் தாக்குதலில் பலி என்ற வகையில் செய்திகளை ஏந்தி வருகின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகை அதனை புகைப்பட செய்தியாக இப்படி ஏந்தி வருகிறது. மிரிகான பகுதியில் இலங்கை சுய தொழிலாளர் தேசிய முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தன நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்ட இடத்தை போலீசார் நேற்று பார்வையிட்ட போது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திவைன மற்றும் லங்காதீப பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன.
தினோதாஹக் பலா சிட்டியேதி த்ரீரோத ரத்த சங்கமே சபாபதி மராதமதி என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகை கூறுகிறது. திவைன பத்திரிகை சொல்கிறது மகபேங்குவில் யாப்பதிஞ்சினவு லீசின் சமாகமுக்கு மெரசீசர்லா த்ரீரோத சபாபதி பஹரதி மர்லா என்ற வகையில் தான் திவைன பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த லீசிங் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இப்பொழுது மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகின்ற விவகாரமாக மாறி இருக்கிறது. கோவிட்-19 தாக்கம் ஒரு பக்கம் இலங்கைக்குள்ளே அதிகரித்து வருகின்ற பொழுது அரசாங்கத்தினால் பல சலுகைகள் வழங்கப்பட்டன. அதுவும் இந்த லீசிங் முறையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்களில் அதுவும் முக்கியமாக முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களை 6 மாதங்களுக்கு செலுத்த தேவையில்லை, அது பிற்போடப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினாலும் அறிவிக்கப்பட்டிருந்தது, அரசு தரப்பினாலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் 3 மாதங்களுக்கான கொடுப்பனவோடு சேர்த்து மேலும் 3 மாதங்களுக்கான கொடுப்பனவு, அதாவது 6 மாத கொடுப்பனவை இன்னும் ஒரு முறை ரீலீசிங் பண்ணுவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் சில லீசிங் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படுகின்றன. இன்னொரு பக்கம் ஏற்கனவே கடந்திருக்கின்ற 3 மாத கொடுப்பனவுகளையும் ஒரே முறையில் செலுத்த வேண்டும் என்ற வகையிலே வாடிக்கையாளர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆனால் இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் தினகரன் பத்திரிகை சொல்கிறது இவ்வாறு: குத்தகை மற்றும் தவணை கொடுப்பனவுகளில் சலுகை, அரச தனியார் வங்கிகள் லீசிங் நிறுவனங்களுடன் ஜனாதிபதி பேச்சு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையிலே மாதாந்த தவணை கட்டணம், லீசிங் உள்ளிட்ட வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகள் தொடர்பில் அரசாங்கம் வழங்கியுள்ள பணிப்புரைகளை அரசு மற்றும் தனியார் வங்கிகள் லீசிங் நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தாத நிலையில் அது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேச்சு நடத்தி அடுத்த வாரம் தீர்வு வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அடுத்த வாரம் தான் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றன. லீசிங் முறையிலே அதேபோன்று வங்கி கடன் பெற்றுக்கொண்டவர்கள் 10 லட்சத்துக்கும் குறைவான கடன்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கான கொடுப்பனவை செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருந்தது. கோவிட்-19 அச்சம் காரணமாக அதேபோன்று முச்சக்கர வண்டிகளுக்கான கொடுப்பனவு, சிறிய ரக வாகனங்களுக்கான கொடுப்பனவு, இதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்களின்படி அடுத்த வாரம் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதுவரைக்கும் லீசிங் நிறுவனங்கள் லீசிங் நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்களினுடைய உரிமையாளர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த தகவல்கள் நேற்றைய தினம் முக்கியமான பேசப்பட வேண்டிய தகவல்களாக மாறியிருந்த நிலையில் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் தினகரன் பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி சரிய, முஸ்லிம் காங்கிரஸே பிரதான காரணம், முன்னாள் அமைச்சர் தயாகமகி சாடல் என்ற வகையில் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் அந்த தகவல்களை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. திவையின பத்திரிகையும் அந்த தகவல்களை சொல்கிறது இவ்வாறு: எஜாபே பௌத்த சந்தபதன ஹானிகளே முஸ்லிம் காங்கிரஸையே என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. லங்காதீப பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் அந்த தகவல்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது எவ்வாறாயினும் திகாமடுள்ள மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 1,51,000 வாக்குகளால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து திகாமடுள்ள மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு பின்னணியில் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சி, சமகி ஜனபவிலகிய கட்சி, 2 கட்சிகளாக இப்பொழுது அந்த ஒரு கட்சி பிரிந்து இருக்கின்ற நிலையில் அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல்கள் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகின்ற பொருள்களாக மாறி இருக்கின்ற பின்னணியில் தான் முன்னாள் அமைச்சர் தயாகமகி இவ்வாறான ஒரு கருத்தை சொல்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பௌத்த வாக்குகள் சரிவதற்கு காரணம் முஸ்லிம் காங்கிரஸே, முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதன் காரணமே இனவாதம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருப்பதே இனவாதத்தை தூண்டித்தான், அவர்கள் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வது கூட இனவாதத்தின் மூலம்தான் என்ற வகையிலே நேற்றைய தினம் சிங்கள மொழி மூலமான ஒரு வானொலிக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் அதனை தெரிவித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய பிரதான செய்தி அறிக்கை நாங்கள் அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கி இருந்தோம். இப்படியான பின்னணியில் தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை சொல்கிறது. சகல பள்ளிவாசல்களும் இன்று மீண்டும் திறப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 3 மாதங்களின் பின்னர் இன்று முதல் பள்ளிவாசல்கள் யாவும் திறக்கப்படுவதோடு கூட்டு தொழுகைக்கோ ஜும்மா தொழுகைக்கோ இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என வக்ஃப் சபை அறிவித்துள்ளது என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் கூட அந்த செய்தியை இவ்வாறு வித்தியாசமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆலயங்களில் ஆண்டவுடன் நெருக்கம் கூடாது,
தனிநபர் வழிபாட்டிற்கு கடுமையான விதிமுறைகள் என்ற வகையில் தான் தினக்குரல் பத்திரிகை அந்த தகவலை சொல்கிறது. ஆலயங்களில் ஆண்டவனுடன் நெருக்கம் கூடாது, தனிநபர் வழிபாட்டிற்கு கடுமையான விதிமுறைகள் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பள்ளிவாசல்களுக்கு எப்படி செல்ல வேண்டும், இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏனைய மதத்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அந்தந்த மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமை அமைப்புகள் மூலம் அதற்கான சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களையும் பின்பற்ற வேண்டியது கடமை என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தினகரன் பத்திரிகையினுடைய மற்றொரு செய்தி கூறுகிறது இவ்வாறு. சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சியை மேற்கோள் காட்டிய செய்தி. பொதுக்கூட்டங்களை நடத்தினால் COVID-19 மீண்டும் வரலாம், எச்சரிக்கை விடுக்கிறார் சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில்தான் அமெரிக்காவிலே உயிரிழந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு நடத்தப்பட்ட கொல்லுப்பெட்டியவில் நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட கடமையில் ஈடுபட்ட 30 போலீசார் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு OICயும் உள்ளடங்குகிறார் என்ற தகவல்களும் முக்கியமான தகவல்களாக மாறியிருந்தன. தினகரன் பத்திரிகையும் அந்த தகவல்களை ஏந்தி வந்திருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையும் அந்த தகவல்களை ஏந்தி வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அல்லது அமைச்சரவை கூட்டத்திலே வைத்து இது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டிலே வைத்து தெரிவித்திருந்தார். அதன் பின்னணியிலே இனிமேல் யார் யாரெல்லாம் போராட்டத்துக்கு வருகின்றார்களோ அவர்கள் மேல் மறுபிரயோகம் கிடையாது, அவர்களை களைப்பதற்கு எந்த விதமான சக்திகளும் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் வருகின்ற அத்தனை பேரும் 21 நாட்கள் கண்காணிப்பிலே வைக்கப்படுவர் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்புத்துறை அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்றைய தினம் இது தொடர்பிலே பேசியிருந்தார். அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு விவகாரத்துக்கு நம் நாட்டினால் நீதி கேட்டுக் கொடுக்க முடியுமா என்ற வகையிலே அவர் கேள்வி எழுப்பியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான ஒரு பின்னணியில் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே தினத்தில் அவர்களுக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 30 போலீசார் தனிமைப்படுத்தலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்தியட்டியவில் உள்ள போலீசாரினால் கண்காணிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மையத்திலே தான் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக அவர்களை தனிமைப்படுத்தல் வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கும். முன்னெச்சரிக்கையாக அவர்களை தனிமைப்படுத்தி இருப்பதாக நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தார். அதன் பின்னணியிலே ஆறுமுகன் தொண்டமானினுடைய இறுதி கிரியைகளே கலந்து கொண்டவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்தது. அதிலும் மக்கள் அதிகமாக கூடியிருந்தார்கள், போராட்டத்திலும் கூடியிருந்தார்கள். இரண்டுமே ஒன்று கூடல்கள் என்ற வகையிலே சமூக வலைத்தளங்களிலே கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதற்கும் நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன பதில் வழங்கியிருந்தார். அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானினுடைய மறைவுக்கு பின்னர் எதிர்பாராத விதமாகத்தான் மக்கள் ஒன்று கூடினார்கள். அதன் பின்னர் தான் இவ்வாறான சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்ற வகையிலே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அமைச்சருக்கு மறந்து போயிருக்கும், அதற்கு முன்னர் தன்னுடைய மகளை கூட பார்க்காத அப்பா வீட்டுக்குள்ளே இருந்து இறுதிச் சடங்குகளை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் ஒரு மகள் உயிரிழந்திருந்த நிலையில் அவருடைய இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ளாமல் அதனை வீடியோ தொழில்நுட்பத்தின் மூலம் பார்த்த ஒரு அப்பாவினுடைய கதையும் இதே நாட்டில் தான் நடைபெற்றது. சாதாரண மக்களுக்குரிய நியாயம் பற்றி பேசப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய கேள்விகள் அங்கே தொக்கி நிற்கின்றன. பேசலாம் இந்த இடைவெளியின் பின்னர். யூடிவி மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகளோடு சேர்த்த ஒரு முக்கியமான தலைப்பிலே உங்களோடு கலந்துரையாடுவதற்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தவும். வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது இவ்வாறு: மாற்று அணிகளை புறக்கணியுங்கள், தீர்வையும் பொருளாதார வளர்ச்சியையும் சமாந்தரமாக கூட்டமைப்பு முன்னெடுக்கும் என்கிறார் சுமந்திரன். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் தீர்வில் எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லை என்ற வகையில்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் அந்த தகவல்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்றன. மக்கள் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படுமானால் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க தயார், கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது.
மாற்று அணி வேண்டாம், தமிழ் கூட்டமைப்பை பலப்படுத்துங்கள், சுமந்திரன் கோரிக்கை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். நாடு இராணுவமயமாக்கல் என்ற ஆபத்தான நிலைக்கு சென்று கொண்டுள்ள நிலையில் தமிழர் தரப்பில் மாற்று அணி என்ற கோஷத்தை கைவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பலமான அணியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற வகையில் தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது இனப்பிரச்சினைக்கான தீர்வை அடைவதற்கான முயற்சிகளையும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்களையும் சமாந்தரமாக முன்வைத்தே பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தல் நெருங்கி இருக்கின்ற பின்னணியிலே கிழக்கினுடைய தொல்பொருள் மரபுரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற செயலணி தொடர்பிலேயும் மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்குள்ளே ஏன் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இல்லை என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கிழக்கிலே அதிகமாக சிறுபான்மையினர் செறிந்து வாழக்கூடிய பகுதி. இன்னொரு பக்கம் அந்த செயலணி எந்த விதத்திலும் மதங்களையோ இனங்களையோ சார்பாக கொண்டு செயற்படாது, தொல்பொருள்களை பாதுகாக்கின்ற செயற்பாடிலே ஈடுபடும் என்ற வகையிலே பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்திருந்த கருத்துக்களும் நேற்றைய தினம் பேசப்படக்கூடிய முக்கியமான கருத்துக்களாக மாறியிருந்தன. இப்படியான ஒரு பின்னணியிலே டலஸ் அழக பெரும கல்வி அமைச்சர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு. இதற்குள்ளே ஏன் இல்லை என்ற வகையிலே சுமந்திரனும் அதற்கு பதில் வழங்கி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தலதா அத்துக்கோரல முன்னாள் அமைச்சர் சொல்கின்ற ஒரு முக்கியமான கருத்தும் வீரகேசரி பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. முடியுமானால் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொல்பொருள் செயலணியில் ஏன் நிபுணர்கள் இல்லை, எதிர்க்கட்சி கேள்வி என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கோரல சவால் விடுகின்றார். முடியுமானால் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையிலே அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தொல்பொருள் செயலணியில் ஏன் நிபுணர்கள் இல்லை, எதிர்க்கட்சி கேள்வி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு இணைந்ததாக அரசியல் பேசுகின்ற விவகாரங்கள். ஏனென்றால் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியிலே தபால் மூல வாக்களிப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் தான் இப்பொழுது அவைகள் பேசப்படக்கூடிய விடயங்களாக மாறியிருக்கின்றன. 150 ஆசனங்களை பெறுவோம், ஆளும் கூட்டணி கூறுகிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன கூட்டணி 150 ஆசனங்களை பெறுவது உறுதியாகும். ரணில் சஜித் இடையில் ஏற்பட்டிருக்கும் முரண்பாட்டினால் தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்பட்டிருப்பதாகவும் வாசுதேவ நாணயக்கார சொல்கின்ற கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களாக மாறியிருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகளிலே இந்த 150 ஆசனங்களுக்குள்ளே சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்களா என்றால் எஸ்பி திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய கருத்தின்படி அது கிடையாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை இப்படி சொல்கிறது அந்த தகவலை. அத்தோடு இணைந்த செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம வேட்பாளர் ரணில் சஜித்துக்கு அரசாங்கத்துடன் டீல் என்கிறார் ஆஷு மாரசிங்க என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே யார் யாருடன் டீல் செய்கின்றார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாக்குகள் பெறுமதியானவை. வாக்குகளை கொண்டு உங்களுடைய பிரதிநிதிகளை பலப்படுத்துங்கள். உங்களுடைய பிரதிநிதிகளை பலப்படுத்தினால்தான் உங்களுடைய உரிமைகளுக்கு நிச்சயம் விடை கிடைக்கும். எனவே இருந்த 225 அல்லது புதிதாக உருவாக்க போற 225 என்பதை கேள்விக்குறியுடன் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறது. அத்தோடு தினகரன் பத்திரிகையும் அந்த தகவலை ஏந்தி வந்திருக்கிறது. பொதுவாக மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு தீவுக்குள்ளே இப்பொழுது கைதிகள் அழைத்து செல்லப்பட காத்திருக்கின்றார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், அதே போன்று அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். இவர்களை அந்த தீவிலே இருக்கின்ற சிறைச்சாலைக்கு மாற்றி அங்கே தொலைபேசி கட்டமைப்பை முழுமையாக செயலிழக்க செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அது விரைவிலே முன்கொண்டு நடத்தப்படும் என்ற வகையிலும் நேற்றைய தினம் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக இருக்கின்ற நிமல் சிறிபால சில்வா சொல்லியிருந்த கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களாக மாறியிருந்தன. அதேபோன்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இணைந்த ஒரு தகவலை, பொதுவாக பிணை கோரிக்கைகளை முன்வைக்கின்றவர்களை ஒரு நாளைக்கு 5000க்கும் அதிகமானவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. சிறைச்சாலைகளிலே இருந்து நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக வேண்டி இதற்காக பாரிய தொகையை அரசாங்கம் செலவிட்டு வருகிறது என்ற வகையிலே தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதன் ஒரு கட்டமாக அந்த செலவினை குறைக்கின்ற ஒரு கட்டமாக வீடியோ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஒத்திகை பார்க்கின்ற நிகழ்வுகள் மிக விரைவிலே நடைபெறும் என்ற வகையிலும் நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன் அறிவித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன, அதே போன்று கல்வி நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றன, தனியார் வகுப்புகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன, மதஸ்தலங்கள் திறக்கப்படுகின்ற விவகாரம் குறித்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். இந்நிலையில் திவையின பத்திரிகை ஏந்து வருகின்ற ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. සියලු පාසල් වලට ගිලන් කාමරයක් අනිවාර්ය කරයි. பகசுகம் நங்வீமட்ட ரஜிய மில்லியன 450 வெண் கராய் என்ற வகையில் தான் திவையின பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. லங்காதீப பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சிசுன் என்ன பெரு சாம் பாசலுக்கும் கிலான் காமரையாக்கி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலுதவி அறைகள் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன சகல பாடசாலைகளுக்கும் என்ற வகையில் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதே அரசாங்கம் 450 மில்லியன் ரூபாய்களை இதற்காக ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற அத்தனை பாடசாலைகளுக்கும் ஒரு மலசல கூட வசதி இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இத்தோடு அந்த கதையை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். அத்தோடு இணைந்த ஒரு தகவலாக நேற்றைய தினம் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்த இன்னும் ஒரு முக்கியமான கருத்து, அடுத்த வருடம் பாடசாலை மாணவர்களுக்கு வவுச்சர் கிடையாது, மீண்டும் அவர்களுக்கு பாடசாலை துணியினை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். உள்நாட்டிலே இருக்கின்ற ஆடை உற்பத்தி நிலையங்களினுடைய அவர்களுடைய வருமானத்திற்கு ஒரு வழியாக இதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இதிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருப்பது 2003 மில்லியன் ரூபாய்கள், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த அத்தனை பேச்சுவார்த்தைகளுக்கும் பின்னால் நின்று இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றவர் அமைச்சர் விமல் வீரவங்ச என்ற தகவலையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அத்தோடு இணைந்ததாகத்தான் இன்றைய தினம் இந்த முக்கியமான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன பத்திரிகைகளை பொறுத்தவரையிலே. அதேபோன்று வெளிநாடுகளிலே இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றவர்களினுடைய விவகாரமும் மிக விரைவில் நடைபெறும் என்ற வகையில் தான் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மந்தகதியிலே செயற்படுகின்றன. காரணம், அவர்கள் வந்ததன் பின்னர் நோயாளர்களாக மாறுகின்றார்கள். எனவே அது தொடர்பிலே அவதானிக்க வேண்டியிருக்கிறது என்ற வகையிலே அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இவைகள் தான் பத்திரிகை செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முக்கியமான தகவல்களாக மாறி இருக்கின்றன. அடுத்த அரை மணித்தியாலங்கள் முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். பேசலாம் இந்த இடைவேளையின் பின்னர். யூடிவி மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பத்திரிகை தகவல்களை பார்த்திருந்தோம். இந்த வருகின்ற அரை மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் உங்களோடு நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பிலே பேச காத்திருக்கின்றோம். அதற்காக இன்றும் என்னோடு கைகோர்த்து இருக்கின்றார் ஹரேந்திரன். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். வணக்கம் சஃபார். வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் பேச வேண்டிய விடயம் ஒரு கவலை தரும் விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த விடயத்தை பேசியாக வேண்டும் என்பதாக இருக்கிறது. நேற்று சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்த ஒரு தகவல், ஒரு வீடியோ பதபதைக்க வைத்தது பார்க்கும் மனங்களை. இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளும் அவற்றை தான் பேசியிருந்தன. நாமும் இது குறித்து பேசுவதை விடுத்து இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேச வேண்டும். காரணம், இந்த சம்பவத்தின் ஆணிவேர் ஒரு விடயத்தில் தங்கி இருக்கிறது, அதுதான் கடன். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கடன். அழைத்து பேசுங்கள். உங்களது கடன் குறித்தும் பேச வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112505322 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து பேசுங்கள். சஃபார், இந்த கடன் என்று பேசும்போது நிறைய இருக்கிறது. பணமாக மட்டும் இல்லாமல் செஞ்சோற்று கடன் இருக்கிறது, நன்றி கடன் இருக்கிறது. நானும் நீங்களும் கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் கடன் பட்டிருப்போம். எல்லோரும் கடனில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நான் உங்களிடம் கடன் வாங்கி இருக்கலாம். நான் ஒரு நிதி நிறுவனத்திற்கு கடன் பட்டு இருப்பேன். அந்த நிதி நிறுவனம் ஒரு வங்கியிடம் கடன் வாங்கி இருக்கிறது. அந்த வங்கி மத்திய வங்கியிடம் கடன் வாங்கி இருக்கிறது. அந்த மத்திய வங்கி உலக வங்கியிடம் கடன் வாங்கி இருக்கிறது. ஆக எல்லாருமே ஒரு தருணத்தில் கடன் பட்டு இருக்கிறோம். இந்த கடனை எவ்வாறு நிர்வாகம் செய்வது என்பது குறித்து தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கு, அந்த துன்பியல் சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணம் கடன் தான். நிச்சயமாக 35,000 ரூபாய் கொடுப்பனவினுடைய ஒரு பிணக்கு தான் அதில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் சலுகைகளை கொடுத்திருந்தது 6 மாத காலம் என்று. ஆனால் நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் அதனை நடைமுறைப்படுத்துகிறதா என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு நடுவில் தான் சில பிரதேசங்களிலே சிலர் தகவல்களை வழங்கி இருந்தார்கள். முக்கியமாக இந்த முச்சக்கர வண்டிகள். ஏனென்றால் அதுக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், 3 சில்லிலே 3000 கனவுகளை சுமந்து செல்கின்ற ஒரு குடும்ப வாகனம் என்று சொல்வார்கள். ஆனால்
அந்த வாகனத்தை கூட தனக்கு உரிமையாக்கிக் கொள்வதற்காக அவர்கள் படுகின்ற பாடு ஏராளம். அதுக்கு பின்னர் எத்தனையோ துன்பவியல் நிகழ்வுகள் இருக்கின்றன. சில நிதி நிறுவனங்கள் இப்பொழுது அதற்கு ஒரு புஷ்ஷை கொடுக்கிறார்கள். எப்படி என்றால் 3 மாத கொடுப்பனவோடு சேர்த்து எதிர்வருகின்ற 3 மாதங்கள், அதாவது 6 மாதத்திற்கு 90,000 ரூபாய் என்றால் அந்த 90,000 ரூபாய்களை ரீஃபினான்ஸ் பண்ண வேண்டும். அப்படி என்றால் 90,000 ரூபாய்களை அதே நிதி நிறுவனம் நமக்கு தரும், மீண்டும் அதனை கொடுத்துவிட்டு மேலதிகமாக 90,000 நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ரீஃபினான்ஸ் பண்ணுகின்ற பொழுது அந்த நிதியை அவர்களுக்கு எங்களுக்கு தர முடியும் என்றால் ஏன் 3 மாத கொடுப்பனவுக்கான கால அவகாசத்தை அவர்களால் வழங்க முடியாது என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதே போல தற்போது ஏற்பட்டுள்ள இன்னும் பிரச்சனை கோவிட் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக 3 மாதம் கிட்டத்தட்ட 3 மாத முடக்க நிலை இருந்தது. அதன் போது நாம் வாங்கி கொண்ட கடன், வங்கிகளில் பட்ட கடனை இவ்வாறு மீள செலுத்துவது என்பதை யோசித்து திணறிக் கொண்டு இருந்த போதுதான் ஜனாதிபதி ஒரு சலுகை அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 3 மாதங்களுக்கு நீங்கள் அந்த கடனை செலுத்த வேண்டியது இல்லை, நாம் இது குறித்து வங்கிகளுக்கு அறிவிக்கிறோம், அந்த சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதன் பின்னர் உங்களது கடன்களை செலுத்த முடியும் என்று. இருந்தாலும் கூட வங்கிகளில் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக பெற்ற கடனுக்கு 3 மாத சலுகை இருந்த போதிலும் அவர்கள் சில நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றன. உங்களுக்கான சலுகை காலம் முடிந்துவிட்டது, செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் அதை தொகையாக செலுத்தி விடுங்கள் என்று. இந்த அழைப்பிலே ஒரு நேயர் இருக்கிறார், அவரோடு பேசிவிட்டு வருவோம். ஹலோ, வணக்கம். 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 வணக்கம், யார் எங்கிருந்து? நான் புத்தகத்திலிருந்து ரியாஸ் கலைக்கிறேன். ரியாஸ், சொல்லுங்க, எப்படியான ஒரு நகர்வு இப்பொழுது இருக்கிறது இந்த கடன்கள் சம்பந்தமாக? உண்மை, இந்த காலையில் நீங்க எடுத்திருக்கிற கருத்து பேசுற விஷயம் நல்ல ஒரு விஷயம். நேற்று இந்த நாட்டுல கொழும்புல அந்த இடம்பெற்ற அந்த சம்பவத்துக்கு உண்மையா நாங்க மனமருந்துறோம். அதோட ஆரம்பத்துல உங்களுக்கு சகோதரர் ஹரேன் அவருங்க சொன்னது போல, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கான கடன் இருக்குது. கடன்ல பல்வேறு வகையான கடன் இருக்கு. அதாவது எங்களோட பெற்றோருக்கு நாங்க செய்ய வேண்டிய நிறைய கடன் இருக்குது, அதே மாதிரி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடன் இருக்குது, பண ரீதியான கடன் இருக்குது. எனவே இந்த சொல்ல போக்குள்ள எங்களோட நாடு ஒரு கடன்ல தான் போயிட்டு இருக்கு. நாங்க ஏதோ ஒரு வகையில இன்னொருவருக்கு நாங்க உழைத்து கொண்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த தொழிலாளர் வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு உழைச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு போதிய அளவான ஒரு கொடுப்பனவு கிடையாது. உதாரணமா இந்த ஆற்றா நடந்த சம்பவம் கூட இந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாம் அவங்களுக்கு திருவிழா ஓடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த திருவிழா ஓடிட்டு அவங்க சம்பாதிக்கணும். அப்ப அவங்க சாப்பிடுறதா அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்க ஆட்டாக்கு நான்சா கட்டுறான்னு சொல்லி இது ஒரு குடும்பத்துல மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நேற்று நடந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் எதிர்காலத்துல நடக்கிறதுக்கு இறைவன் பாதுகாக்கணும். அப்படி நடக்கக்கூடாது. இதுக்கு ஒரு தீர்க்க, இது ஒரு சாதாரண விடயமாக எங்களுடைய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல நான் பார்த்துட்டு வரேன். அமெரிக்கால நடந்தா குரல் கொடுக்குற எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கிற எங்களுடைய சமூக ஊடக ஜாம்பவாங்கெல்லாம் ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டிருக்காங்க? இதுக்கு எங்கட நாட்டுல நடக்குற, எங்கட நாட்டினோட உயிர் போயிருக்கு கடனால. அவருக்கான ஒரு குடும்பம் இருக்கு பின்னால. அவரை நம்பி எத்தனை பிள்ளைகள் எத்தனை கனவுகளோட வாழ்ந்திருப்பாங்க. அவர் எத்தனை விடயங்களை தன்னை பிள்ளைகளுக்கு செய்ய இருந்திருப்பாங்க. இதெல்லாம் காரணம் இது நாங்க நாட்டையோ எங்களுடைய நாட்டிட தலைமைத்துவங்களை நாங்க குற்றம் சொல்லி சரி வராது. எங்களுடைய மக்கள் மாற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. உதாரணமா நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நாங்க எடுத்து காட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ட்ரீவில் அப்படின்னு சொல்றது இந்தியாவோட ஒரு ப்ராடக்ட். எங்கட நாட்டுல எத்தனையோ ட்ரீவில செய்யக்கூடியவங்க, எத்தனையோ உற்பத்தியில் உருவாக்கக்கூடியவங்க இருக்காங்க. இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து நாங்க ட்ரீவில இறக்குமதி செய்யறோம். எங்கட நாடு கடன் பட்டு இந்தியாவில இருந்து ட்ரீவில கொண்டு வருவது, அதை கடன் பட்டு எங்கட மக்கள் வாங்கி ஓட்டுறாங்க. நாங்க பாமர மக்கள் உழைச்சி ட்ரீவில்ல போற காசும் கூட இந்தியாவுக்கு தான் போய் சேருது. இலங்கையில ₹1 காசு வருதா? முதலீடு இந்தியாவுக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருக்குது. எங்கட நாட்டுல எப்போ ஒரு உற்பத்தி, எங்களுடைய நாட்டுல உற்பத்திக்கு முதலிடம் கொடுத்து நாங்க எங்களோட நாட்டு உற்பத்திகளை நாங்க பெருகாடை சேர்ந்து அதுலதான் நாங்க முன்னேறணும். அப்பதான் எங்களுக்கு இந்த கடன் சுமை இல்லாம எங்களோட நாடும் சரி நாட்டு மக்களும் வாழங்கிறது இந்த கருத்து. நிச்சயமாக மிக நன்றி. காலை வேளையிலே மிக அழகான ஒரு கருத்தை கூறியிருந்தார். இது பருந்து விரிந்து பேசப்பட வேண்டிய ஒரு பக்கம். இத்தனை நாளும் நானும் நீங்களுமாக இருக்கலாம். COVID-19 தொடர்பான அச்சம் இதிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள், சுற்றுலா ரீதியிலான இழப்புகள்,
உயிரிழப்புகள், பதுளை, பண்டாரவளை, நுவரெலியா போன்ற நகரங்களிலே இருக்கின்ற எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் மிகப்பெரிய பின்னணி. ஆனால் இதற்கு நடுவில் இவர் சொல்கின்ற கருத்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். தற்போது இந்த கடனை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது நிறைய கடன்கள் இருக்கின்றன, நாம் முன்னதே குறிப்பிட்டதை போல. ஆனால் நாம் இன்று பேச வேண்டிய, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது கையாள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடன் பண ரீதியாக நாம் பெற்றுக்கொள்ளும் கடன். ஆகவே இந்த குடும்ப தலைவிகள் வீட்டில் இருக்கும்போது நிறைய கடன்களை பெறுகிறார்கள். அவர்கள் அந்த இந்தியாவில் கூறுவது போல கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் பெறுவது, அந்த இலங்கையில் அந்த கந்துவட்டி இல்லாத போதிலும் நுண்கடன் என்ற அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் வழங்கும் கடன்களினால் மிகப்பெரிய நச்சரிப்புகளையும் மன அழுத்தங்களையும் குடும்ப பெண்கள் எதிர்நோக்குவதை நாம் கடந்த கால செய்திகளின் ஊடாக பார்த்திருந்தோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பிரதேசங்களில் இந்த நுண்கடன் குடும்ப தலைவிகளை, குடும்ப பெண்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் கடன் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி ஊடாக நாம் உங்களிடம் முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து பேசுங்கள். உங்களிடம் நீங்கள் பெற்ற கடன், நீங்கள் அதில் எவ்வாறு சிக்கினீர்கள், அதிலிருந்து மீள்வதற்கு என்ன முறையான வழிமுறைகளை கையாண்டீர்கள் என்பது குறித்து அழைத்து பேசுங்கள். அழைத்து பேச வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 50 53 22 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்து பேசலாம். நிச்சயமாக அப்படி பேசுகின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது நீங்கள் சந்தித்திருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனையை இன்னொருவர் சந்திக்காமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். என்றால் அந்த தகவல்கள் தான் முக்கியமாக தேவைப்படுகின்றன. நிச்சயமாக நாம் இதற்கு முன்னரும் எமது நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இரண்டு விடயங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, அது மற்றவருக்கு ஒரு பாடமாக, அனுபவமாக இருக்கிறது. ஆம், நாம் இந்த சிக்கலில் சிக்கிவிடக் கூடாது என்பது குறித்து அவர்கள் அவதானமாக இருக்கலாம். மற்றையதுதான் உங்களுக்கான ஒரு வழி பிறக்கக்கூடும், ஒரு மன அழுத்தம் குறையக்கூடும். ஆகவேதான் நாங்கள் அழைத்து பேசுமாறு கூறுகிறோம். தற்பொழுது அழைப்பிலே ஒரு நேயர் இருக்கிறார். ஹலோ, வணக்கம். 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 இது நான் நினைக்கிறேன் எங்களது ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அருண் இணைந்திருக்கிறார், அப்படித்தானே? ஆமாம் அருண். ஆம், நன்றி அருண், அழைப்பில் இணைந்து கொண்டதற்கு. நாம் ஒரு விடயம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நுண்கடன் என்பது வடக்கு கிழக்கு மலையகம் பிரதேசங்களில் மிக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. தற்போது நேற்று ஒரு துன்பியல் சம்பவம் நடந்துள்ளது. கடனால் ஏற்பட்ட அந்த பிணக்கு காரணமாக ஒரு உயிர் போயுள்ளது. ஆகவே இந்த குடும்பங்களில் உள்ள கடன் குறித்தும் இந்த தற்போதைய நிலை குறித்தும் உங்களது பார்வை என்னவாக இருக்கிறது? பொதுவாக பார்த்தால் ஹரேன், இலங்கையிலே ஒரு 10 விதமானவர்களை தவிர என்று நான் நினைக்கிறேன். அதாவது இதற்கு சரியான புள்ளி விவரங்கள் என்னுடைய இல்லை, ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இலங்கையிலே ஒரு கணிசமான தரப்பினரை தவிர நிறைய பேர் மாதாந்த வருமானம் போதாமல் தான் இருக்கிறார்கள் தம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஹரேன், கடன் எடுத்து தீவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் பலர் வாகனங்களை எடுத்தவர்கள், வீடுகளை கொள்முதல் செய்தவர்கள் என்று பெரிய கடன்களை எடுத்திருக்கிறார்கள். தம்மால் கட்ட முடியாத அளவிலே பெரிய கடன்களை. இப்படியானவர்கள் தம்முடைய தகுதிக்கு மேலே கடன்களை எடுக்கின்ற போது அவர்கள் கடன் அதாவது கொடுக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், கடன்களை கொடுக்கின்ற போது அவர்களே வலிந்து முன்வந்து கொடுப்பார்கள். ஆனால் எடுக்கின்ற போது மக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள். இது வங்கி கடன் அட்டையாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களிலே இதனை நாம் உணர்ந்து இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நிலையிலே தான் உங்களுக்கு இப்போது இந்த லீசிங்கிலே கடன் எடுத்தவர்கள், லீசிங் கடன்களை எடுத்தவர்கள் இப்போ இந்த கொரோனா காரணமாக 6 மாதத்திற்கு தள்ளி வைக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அது பல இடங்களிலே நடப்பதில்லை என்பது நேற்றைய இந்த சம்பவத்தின் மூலமாக வெளியிலே வந்திருக்கின்றது. அதாவது பிரைவேட் கம்பெனி அங்கே கடன் கொடுத்தவர்கள் தங்களுடைய ஆட்களை அனுப்பி அதனை வசூலிக்கின்ற செயற்பாடுகளை செய்கிறார்கள். ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடனை கொடுத்தவர்கள் அவர்களும் இப்போது பல நிறுவனங்கள்
பிரச்சனைகளிலே சிக்கி இருக்கிறார்கள், அதாவது ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு. அப்படி இருக்கின்ற நிலையில் நாங்கள் ஒரு பக்கம் அவர்களின் நிலைமையை விளங்கிக் கொள்ளும், அதாவது அவர்கள் அநாகரிகமாக நடந்தது பிழையாக இருந்தாலும் அவருடைய நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு இந்த அவர்கள் அறவிட்டால் தான் அது சாத்தியம். ஆனால் இங்கே ஏற்கனவே மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடேறி முதித்த கதையாக கொரோனாவால் வருமானம் இழந்திருக்கின்றவர்களும் இன்று இப்படி கட்ட நிர்பந்திக்கப்படும் போது அவர்கள் மிகவும் அசௌகரியத்திற்கு உள்ளாகிறார்கள். உங்களுக்கு நான் அண்மையிலே ஒரு செய்தி விவரணத்திற்காக ஒரு செய்தியை பெற்றிருந்தேன், ஒரு விஷயத்தை. உங்களுக்கு தென்பகுதியிலே மோட்டார் சைக்கிள் மாத்தையா என்று சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கின்றார். அவர்கள் யாரென்றால் இந்த வட்டிகளுக்கு கடன்களை பெற்றுக் கொடுக்கின்றவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வட்டியை அவரிடம் இருந்து பெறுகின்ற குடும்ப பெண்கள், குறிப்பாக குடும்ப பெண்கள் தான் ஆரம்பத்திலே கட்டுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். முடியாவிட்டால் என்ன நடக்குது என்றால், முடியாத நிலையிலே இந்த மோட்டார் சைக்கிள் மாத்தையாக்களே என்ன செய்கிறார்கள், பெண்களை ஒன்று இந்த மசாஜ் நிலையங்கள் இருக்கின்றது தானே, அங்கே கொண்டு போய் அவர்களே அந்த இணைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது தங்களுடைய காசை பெற்றுக் கொள்வது. அவர்கள் இந்த சமூக சீரழிவை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் இப்போது ஒன்று இவர்களுக்கு அப்படி கடன் பெற்ற பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு தீர்வு தற்கொலை. அன்றேல் இப்படியாக சமூக சீரழிவிலே இணைந்து கொள்வதுதான், வேற வழி இல்லை. அவர்கள் நிர்பந்தத்துக்கு உட்படுகிறார்கள். இப்படி இந்த கடன் என்பது இன்று அனைவரையும் கடுமையாக பாதித்து இருக்கின்றது. கட்ட முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் சில நேரத்திலே எங்களுடைய நிலை என்னவென்று அறியாமல் நாங்கள் கடன்களை பெற்றிருக்கிறோம். ஒரு முறை பாடங்களை படித்தவர்கள் கூட மீண்டும் மீண்டும் கடன்களை பெற்றுக் கொள்வதுதான் மிகவும் கவலையானது. ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை நாங்கள் பெறுகிறோம். அப்படியே கடன் அதிகரித்து கொண்டே போவதனால் பாரிய சுமைகளுக்குள்ளாகி அழுத்தங்களை சம்பாதிக்கிறோம். சில வேளைகளிலே எமக்கு ஒரு சாதாரண கார் இருந்தால் போதுமென்று இருந்தால் பலரும் பெரிய ஆடம்பர கார்களை வாங்கி இல்லாமல் போகிறார்கள். அப்படியான சூழ்நிலைகள் காணப்பட்ட உங்களுக்கு தெரியும், ஒரு வெள்ளவத்தையிலே நடந்த ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு மலையக பையன் குடும்பத்தையும் கொலை செய்த சம்பவம். இதெல்லாம் ஏன் நடக்கின்றது? தன்னுடைய தகுதிக்கு மேலே அவர் அதாவது கடனை எடுத்தபடியார். ஆகவே இப்படியான சூழ்நிலைக்கு நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். என்றால் எங்கள் கையிலே இருக்கிற என்னென்றால் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற போது எங்களுக்கு தெரியும் அடுத்ததாக என்ன நாங்கள் செய்ய போகிறோம் என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒன்று நேரடியாக சென்று கதைத்து மாற்று வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அன்றையில் இப்போ ஒருவர் காரை வைத்திருக்கிறார் என்றால், கார் பெரும் இதாக இருந்தால் ஒரு என்னென்றால் பைபிளிலே ஒரு வசனம் என்றிருக்கின்றது, உனக்கு ஒரு கண் இடரலாக இருந்தால் அந்த கண்ணை கலட்டி விடு என்ற மாதிரி. சில நேரத்தில் அவர்கள் பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு விடயம் எங்களுக்கு பிரச்சனையாக இருப்பதென்றால் அதை முழுமையாக அகற்றிவிடுங்கள் என்று அகற்றிவிட வேண்டியதுதான். அதனை கட்டி முடித்து விட்டு வேற ஒரு சிறிய பைக்கையாவது வாங்கி ஓட வேண்டியதுதான். மிக்க நன்றி அருண். மிக அழகாக காலை வேளையிலே இந்த விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். உங்களது பார்வையில் மிக்க நன்றி இணைந்து கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக இந்த கடன் விவகாரங்கள் குறித்த தகவல்களை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே இருக்கின்றவர்கள் இது போன்று எதிர்பார்க்கின்ற இந்த தென்பகுதியிலே நடக்கின்ற பிரச்சனை இது போன்று பேசுகின்ற பொழுதுதான் வெளியிலே வருகின்றது. இவைகள் தொடர்பில் தொடர்ந்தும் நாங்கள் பேசுவதற்கு காத்திருக்கின்றோம் இந்த இடைவேளையின் பின்னர். யூடிவி மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கடன்கள் தொடர்பான முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அழைத்து உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0112-505-3322 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. அந்த தகவல்கள் மூலம் நிச்சயமாக இன்னொருத்தர் பயன்பெறாருன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா ஹரன்? ஆமாம். பொதுவாக கடன் குறித்து பேசிக்கொண்டே இருக்கும்போது இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். பொதுவாகவே இந்த கடன் பிரச்சனை வீடுகளுக்குள் பெண்களுக்குத்தான் மிக அதிகமாக இருக்கிறது. என்னதான் குடும்ப தலைவர்கள் வெளியில் சென்று வேலை செய்தாலும் கூட
அந்த மாத கடைசியில் வரும் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த அந்த நெருக்கம் வீட்டில் உள்ள அம்மாக்களுக்கு தெரியும். எமது வீட்டில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்பா மாத வருமானத்தை கொண்டு வந்து தரும்போது மாத இறுதியில் வரும் நெருக்கடியை சமாளிக்க குடும்ப தலைவிகள் அல்லது எமது அம்மாமார் படும் பாட்டை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களது அந்த கையை இறுக்கி பிடித்து பக்கத்து வீட்டில் அந்த அந்த கடனை வாங்கி மீள செலுத்தும் அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த கடன் குறித்து பேசும்போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கடன் வாங்குவது தவறா என்றால் அது தவறில்லை. காரணம், நாம் முன்னதே குறிப்பிட்டதை போல அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டுள்ளோம். ஆக கடன் முகாமைத்துவம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அருண் முதலில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த நுண்கடன் அந்த பைக் மாஸ்டர் ஒரு கதையை கூறியிருந்தார். அதன் போது பெண்கள் தள்ளப்படும் 2 விடயங்கள், ஒன்று தற்கொலையாக இருக்கிறது, மற்றொன்று சமூக சீரழிவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் அந்த முதலாவது தீர்வை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியாக பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளர்களாக தற்கொலை என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே போலத்தான் இந்த கடன் பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கிறது. நாம் அந்த அருண் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக எமது முகாமைத்துவ குறைபாடு ஒரு விஷயத்தை ஹேண்டில் செய்யும் விதம் தான் எம்மை மேலும் மேலும் சிக்கலுக்குள் தள்ளிவிடுகிறது. குறிப்பாக நாம் அந்த கொரோனா நெருக்கடி நேரத்திலே எமது ஊடகத்தின் ஊடாக குறிப்பிட்டிருந்தோம், அடுத்த 6 மாத காலங்களுக்கு உங்களது செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். எவ்வாறு செலவுகளை குறைக்கலாம் என்றால், நாம் ஒரு வசதியான வீட்டில் இருக்கிறோம் என்றால் ஒரு 40,000 ரூபாய் வாடகை செலுத்தி ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்றால் அந்த குறைந்த வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு செல்லலாம். அல்லது 2 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த 40,000 ரூபாய் வாடகையை பகிர்ந்து கொள்ளலாம். அதன் ஊடாக உங்களது கடன் சுமை அல்லது செலவுகளை குறைத்து கொள்ள முடியும். அதே போல ஆடம்பரம் என்பதை தவிர அத்தியாவசிய தேவைகளை மட்டும் சந்திக்கும் பட்சத்தில் இந்த உங்களது வரவு செலவு கணக்குகளை கையாளக்கூடியதாக இருக்கும். நிஜமாக இருந்ததோடு இணைப்பில் ஒரு நேர் இருக்கிறார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து? நான் வசந்தமூர்த்தி கதைக்கிறேன், காவத்திலிருந்து. வசந்தமூர்த்தி சொல்லுங்க. நான் ஒரு பொருளியல் ஆசிரியர். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையை வந்து நான் தற்போது டிவியில் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. எனது ஆசான்கள் ஒரு கதையை கூறியிருந்தார் எங்களுக்கு பொருளியல் பாடம் படிப்பிக்கும் போது. பொதுவாக கடன் பெறுபவர்கள் மற்றவர்களிடமிருந்து கடனை பெறுவார்கள். அப்படி அது ஒரு சுழற்சி முறையில் நடைபெறும். இப்போ உதாரணமாக ஏ என்ற நபர் கடனை பெறுவாராக இருந்தால் பி என்ற நபர் கடனை கொடுக்க வேண்டும். பி என்ற நபருக்கு சி என்ற நபர் கடனை கொடுப்பார். இப்படி சுழற்சி முறையில் கடன் பெறும்போது தற்செயலாக ஒரு நபர் ஒரு இடத்துக்கு போகிறார். அவர் 1000 ரூபாய் பணத்தை அங்கே ஒரு நபரிடம் கொடுக்கிறார், ஒரு அறை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஹோட்டலில். அப்பொழுது அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த நபர் தனக்கு கடன் வழங்கிய நபர் ஒருவருக்கு அந்த 1000 ரூபாவை கொடுக்கிறார். அந்த நபர் அவருக்கு கடன் வழங்கிய ஒரு நபருக்கு அந்த 1000 ரூபாவை செலுத்தி அந்த கடனை சேர்க்கிறார். அவ்வாறு சுழற்சி முறையில் அந்த கடன்கள் தீர்க்கப்படுகிறது. இறுதியாக அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த கடனை பெற்ற ஒரு நபர் மீண்டும் அந்த 1000 ரூபாவை கொடுக்க அந்த ஏற்கனவே அந்த அறையை பெற்றுக்கொள்வதற்காக கொடுத்த அந்த 1000 ரூபாய் முற்பணம் திரும்ப அந்த நபர் பெறுவதற்கு தயாராகிறார். அந்த இடத்தில் சகல கடன்களும் நிறைவு பெற்று அந்த 1000 ரூபாயும் அந்த நபருக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பொதுவாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இந்த பணம் என்பது சுழற்சியில் இருப்பது சற்று குறைவாகவே இருக்கிறது. அநேகமாக செல்வந்தர்களிடத்தில் அது தக்க வைத்துக் கொள்ளப்படுகிறதாகவும், பொதுவாக இந்த வருமானம் குறைந்த நபர்களுக்கிடையே அது முறையாக பகிரப்படாமல் இருப்பதும் ஒரு சிக்கலுக்குரிய காரணியாக இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். பொதுவாக அது ஏற்கனவே ஒரு
நினைக்கிறேன் நிருபர் ஒருவர் கூறியிருந்தார். அவர் கூறியது போல இந்த கடன் முகாமைத்துவம் என்பது சிறப்பானதாக இருக்கும். இந்த கடன் முகாமைத்துவம் தான் இன்றைய நிலையில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக அதை சகலரும் புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பொருளியல் ஆசிரியர் என்ற ரீதியில் உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வியை கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த காலங்களில் நிவாரணங்களாக 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதே போல கொரோனா சிக்கலில் இருந்த அமெரிக்கர்களுக்கும் $1100 கொடுக்கப்பட்டது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போல இந்த பணப்புழக்கத்தை அதிகரிக்கத்தானா இந்த அரசாங்கங்கள் அவ்வாறு நிவாரணத்தை வழங்கி இருந்தன? அப்படி கூறுவது சரியாக இருக்குமா? என்பது கண்டிப்பாக அதிகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் அந்த கொள்வனவு நடவடிக்கையில் ஈடுபடும் போது அது சுழற்சி முறையில் அது மக்களிடையே பகிர்ந்தளிக்கப்படும். நிச்சயமாக. அதே நேரம் இலங்கையில் நான் பார்த்த மற்றொரு விடயம், இலங்கையில் இயற்கையாகவே நிறைய வளங்கள் இருக்கிறது. இந்த உற்பத்தி துறையை விருத்தி செய்வதற்கு உற்பத்தி துறையை விருத்தி செய்வதற்கு சகல வளங்களும் இருக்கும் பட்சத்தில் நிறைய இறக்குமதிகள் மேற்கொள்ளப்படும் போது உள்ளூர் உற்பத்திகள் அதற்கான சரியான முக்கியத்துவம் அளிக்கப்படாமையால் இறக்குமதிகள் அதிகரித்து இறக்குமதி செலவினங்கள் அதிகரிக்கிறது. மாறாக அது ஒரு வகையில் விலைகளை கூட்டுவதன் மூலமாக நாட்டிற்குள் பணவீக்கம் அதிகரிக்கிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் போது அதிகளவு மக்கள் வருமானத்தை உழைக்க நேரிடுகிறது. அதிகளவு பணத்தை உழைக்க நேரிடும் போது அதிகளவு கட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதுவும் ஒரு வகையான ஒரு சுழற்சி வேகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. நிச்சயமாக மிக்க நன்றி. உங்களுக்கு முக்கியமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அத்தோடு இணைந்ததாகத்தான் இந்த கடன் தொடர்பான தகவல்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடர்பில் நிறையவே எங்களுக்கு பேச முடியும், ஆனால் நேரமும் இடமடிக்காது. இறுதியாக சுருக்கமாக சொல்வோம், இதற்கான தீர்வு தான் என்னவாக இருக்கும்? பொதுவாக கடன் பெறுவது நாங்கள் முன்னதாகவே குறிப்பிட்டிருந்ததை போல கடன் பெறுவது தவறல்ல. ஆனால் கடன் முகாமைத்துவம் இல்லாமல் கடனை பெறுவதுதான் எம்மை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிடுகிறது. ஆகவே கடனை பெறும்போது சரியான வழிகாட்டல்கள், அனுபவம் வாய்ந்தவர்களிடம் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களது நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெறும்போது ஆவணங்களை சரியாக படியுங்கள். கடன் பெறும் அவசரத்தில் நாம் எத்தனை டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு சைன் வைத்து விடுவோம். இதனால் பிற்காலத்தில் வரும் சிக்கல்கள், நச்சரிப்புகள், மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே செலவுகளை குறைத்துக் கொள்வதும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதும் கடனை முகாமைத்துவம் செய்வதும் தான் இந்த பிரச்சனைக்கு எம்மால் தரக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது சஃபார். நிச்சயமாக அது தொடர்பான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். முக்கியமாக இந்த கடன் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்ட விடயங்களாக மாறியிருந்தன. எனவே ஹரன் எங்களோடு இணைந்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை நான் இப்படி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இலங்கைக்குள்ளே கடன் தொல்லை அதிகரித்திருக்கிறது. பிறக்கின்ற ஒரு குழந்தையும் அந்த கடனிலே இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சேபத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ட்ரில்லியன் கணக்கில் கடன் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாம் இங்கே இருந்து அமெரிக்காவை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருந்து இலங்கையை பார்க்கின்ற பொழுது நம் நாடு எத்தனையோ மேலானது. எனவே சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.